ரயில்வேல வேலை பார்க்கணும்னு ஆசையா? அப்போ இந்த அப்டேட் உங்களுக்கு தான். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ரெக்ரூட்மென்ட் 2026 மூலமா மொத்தம் 6565 வேக்கன்சி அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 10வது ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி முடிச்சவங்கலாம் இந்த ஜாப அப்ளை பண்ண முடியும். இதுக்கு சேலரியா பார்த்தீங்கன்னா 19,900 இருந்து 29,200 வரைக்கும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ நம்ம இப்ப வீடியோல போய் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் யுவர் ராவணா ஜாப்ஸ். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அதாவது ஆர்ஆர்பி நோட்டிபிகேஷன் நம்பர் 226 மூலமா மொத்தம் 6565 போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னல் பார்த்தீங்கன்னா 323 போஸ்ட்டும், டெக்னீஷியன் கிரேடு 3க்கு 6242 போஸ்டிங்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கிற ரயில்வே ஜோன்ஸ்ல தான் இந்த போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் போஸ்ட்டுக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இல்லைனா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ண முடியும். டெக்னீஷியன் கிரேடு 3க்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட என்சிவிடி இல்லைனா எஸ்சிவிடி அப்ரூவ்டு ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னீஷியன் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டாக 18 இருந்து 33 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேடு 3க்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட்டாக பார்த்தீங்கன்னா 18 இருந்து 30 வயசு வரைக்கும் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓபிஎஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான சேலரி டீடைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1க்கு லெவல் 5 சேலரி ஸ்கேல் படி மாதம் 29,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேடு 3க்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2 சேலரி ஸ்கேல் படி மாதம் 19,900 சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸில் முதல்ல நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடக்கும். அதில் பாஸ் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமாக ஃபைனல் செலெக்ஷன் நடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் இபிசி மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக 250, மற்ற கேண்டிடேட்ஸுக்கு 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜூன் 30, 2026 ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 29, 2026 சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜூன் 30ஆம் தேதி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வரும், லிங்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் ஜூன் 30ஆம் தேதி வெயிட் பண்ணுங்க. இது போல் டெய்லி கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களா? யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களாம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப் வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா பாய்.